ஜெகத் ரட்சகன் அவருடைய சொத்து மதிப்பை 54,000 கோடி ரூபாய்க்கு மேல நாம சொல்லி, தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி. தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி. ஆனா திமுக ஒரு தனி மனிதனுடைய சொத்து நாங்கள் கண்டுபிடித்தவரை 54,000 கோடின்னு சொல்ல வரலீங்க, நாங்கள் கண்டுபிடித்தவரை 54,000 கோடி. எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வருமான வரித்துறையில 1225 கோடி ரூபாய் வருமான ஏய்ப்பு. இப்ப தெரியுதுங்களா எதற்கு நீட் எதிர்க்கிறாங்க? நீட் வந்துச்சுன்னா திமுக நடத்தக்கூடிய தனியார் கல்லூரியில கேபிடேஷன்ல சீட்டை விற்க முடியாது. அதனாலதான் நீட்டை எதிர்த்து திமுக ஒரு நாடகம் போடுறாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு தம்பி பேசுறான், நான் நீட்டுக்கு எதிரி, நீட்டை ஒழிக்கணும். பத்திரிகை நம்பர் தம்பிட்டு கேட்கிறார், தம்பி எந்த காலேஜ்ல படிக்கிறேன்? அந்த தம்பி வாய் தவறி தெரியாம நான் 1.5 கோடி ரூபாய் கொடுத்து படிக்கிறேங்க அப்படின்னு ஒரு காலேஜ் பேர் சொல்றாங்க. அதை இன்கம் டாக்ஸ் கார யாரோ கேட்கும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஜெகத் ரட்சகன் அவர் கல்லூரி. அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு ரைட் அடிச்சா 400 கோடி ரூபாய் கேபிடேஷன் ஃபீ ஸ்லிப் கிடைக்கும். அதனால திமுக நண்பர்களே, நிறைய நீட் எதிர்ப்பு டிராமா போட்டுக்கிட்டே இருங்க, நிறைய பேர்த்த மேடையில் ஏறி பேச வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஒரு கல்லூரியுமே இதுல மாட்டத்தான் போகுது. திமுகவுடைய நீட் எதிர்ப்பு என்பது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறங்க ஐயா. திமுக இதுவரை 5 முறை முழுமையாக முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. இப்ப 6வது முறை. திமுக கட்சி ஆரம்பித்த பிறகு 1967 இருந்து 5 முறை இருந்துட்டு இப்ப 6வது முறை. திமுக மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எத்தனை அரசு மருத்துவமனை கல்லூரி கொண்டு வந்தாங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். திமுக ஆட்சியெல்லாம் சேர்த்து 5 முறை ஆட்சியில் இருந்த திமுக 6வது முறை இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியிலிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்த மொத்த அரசு மருத்துவ கல்லூரி எவ்வளவுங்க? 5. மோடி ஐயா ஒரே நேரத்துல தமிழகத்திற்கு எவ்வளவு அரசு மருத்துவ கல்லூரி கொடுத்தாருங்க? 11. இதுலதான் இந்த நீட் டிராமா இருக்குது. திமுகவை பொறுத்தவரை தமிழகத்திற்கு எப்பொழுதுமே அரசு மருத்துவ கல்லூரி வேண்டாம். ஆனா திமுக தமிழகத்திற்கு 17க்கு மேல தனியார் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க. இதைத்தான் நீங்க பாயிண்ட் பிடிக்கணும். தனியார் மருத்துவக் கல்லூரி என்பது திமுகவும் பினாமிகளும் நடத்தக்கூடியது. அதுல ஒரு சீட்டை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பரா லாக் பண்ணுவாங்க. எப்படி லாக் பண்ணுவாங்கன்னாங்க, நம்ம குழந்தைங்க எல்லாம், நானும் ராசிபுரத்துல படிக்கும் பொழுது மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதுவேன், இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதுவேன். அந்த லிஸ்ட் திமுக கையில் இருக்கும். திமுகவுடைய மருத்துவ அமைச்சர் கையில லிஸ்ட் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு இன்டர்நெட்ல போடுவாங்க. அப்பதான் நமக்கு மெரிட் லிஸ்ட் தெரியும், நமக்கு டாக்டர் கிடைச்சதா டாக்டர் கிடைக்கலையான்னு. நான் சொல்லிங்க, ஆற்காட்டு வீராசாமி என்ன சொல்றாரு, அந்த லிஸ்ட் ஆற்காடு வீராசாமி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கைக்கு லிஸ்ட். உடனே ஆற்காடு வீராசாமி அவர் என்ன பண்ணுவார்னா தனியார் மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் இந்த லிஸ்ட் கொடுத்துருவார். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கங்க, இன்னும் லிஸ்ட் மக்கள் பார்வைக்கு வரல, மந்திரி கையில தான் இந்த லிஸ்ட் இருக்கு. தனியார் மருத்துவக் கல்லூரி லிஸ்ட வாங்கிட்டு பார்ப்பாங்க, இந்த லிஸ்ட்ல யாருக்கெல்லாம் உறுதியா அரசு மருத்துவக் கல்லூரி கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், ரேங்க் 10 உறுதியா கிடைக்கும், ரேங்க் 15 உறுதியா கிடைக்கும், ரேங்க் 50 உறுதியா கிடைக்கும். அந்த குடும்பத்தை கான்டாக்ட் பண்ணுவாங்க, தம்பி ஏன் தனியார் மருத்துவக் கல்லூரி ஒரு சீட் எடுத்துக்கப்பா, லாக் பண்ணி வச்சுக்கப்பாங்க. 1 லட்சம் ரூபாய் இவங்களே பணத்தை கட்டி அந்த பையனுக்கு ஒரு சீட்டை போட்டுருவாங்க. ஒரு வாரம் கழித்து அரசு பொதுமக்களுக்கு பட்டியலை வெளியிடும். அதன் பிறகு 1 மாதம் கழித்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். கவுன்சிலிங் இந்த தம்பிக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில சீட்டு கிடைச்சிடும். அப்ப தனியார் மருத்துவக் கல்லூரியில லாக் செய்யப்பட்ட அந்த சீட்டு டொனேஷனுக்கு விற்கப்படும். இதுதான் திமுகவினுடைய நீட் டிராமா. இது வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த லிஸ்ட வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு லிஸ்ட வச்சு தனியார் கல்லூரிகளை வச்சு ஒரு சீட்டை 3 கோடி 4 கோடி 5 கோடிக்கு வித்தாங்க. இப்ப மோடி ஐயா என்ன பண்ணிட்டாரு, நீ தனியார் கல்லூரிக்கு போனாலும் நீட்டு, நீ அரசு கல்லூரிக்கு போனாலும் நீட்டு, நீ இந்தியால எந்த கல்லூரிக்கு போனாலும் நீட்டு, ஒரே ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஒரே ஒரு லிஸ்ட், உனக்கு அரசு மருத்துவக் கல்லூரி கிடைச்சா அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போ. இன்னைக்கு இவர்கள் சொல்லுகின்றார்கள் திமுக, ஏன்னா நீட்டை பத்தி நம்ம பேசணுங்க, ஏன்னா திமுக சில உடன்பிறப்புகள் கையெழுத்து வாங்குறான்னு அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கிறான். 50 லட்சம் கையெழுத்துங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. திமுக தலைவர் சொல்றாரு தொண்டர்களே 1.5 கோடி இருக்காங்க, அப்ப எதுக்கு 50 லட்சம் கையெழுத்து வாங்குற, 5 கோடி கையெழுத்து வாங்கணும்ல. நீ உண்மையாலுமே சரியான ஆளா இருந்தா
நீ சரியான முதலமைச்சரா இருந்தா, சரியான கட்சியா இருந்தா நீ 5 கோடி வாங்கு. தொண்டர்கள் 1.5 கோடி வச்சுக்கிட்டு இவங்க சொல்றது எத்தனை எனக்கு தெரியாதுங்க. தொண்டர்கள் 1.5 கோடி வைத்துக் கொண்டு இவர்கள் சொல்வது 50 லட்சம் கையெழுத்து. அது சாதனையாம், வரலாற்று சாதனையாக 50 லட்சம் கையெழுத்து. இது எப்படி நாங்க அந்த கூவத்துல கலைஞர் கருணாநிதி அற்புதமா சொல்லுவார். மத்திய அரசு பணம் கொடுக்குது கூவத்தை சுத்தம் பண்ண, பணத்தை எல்லாம் சாப்பிட்டாச்சு. மத்திய அரசுல இருந்து ஒரு குழு ஆராய வருது. உன்னை கலைஞர்கிட்ட கேட்கிறாங்க, போய் ஆராயலாமாங்க ஐயா, கூவத்தை சுத்தப்படுத்திட்டீங்க. ஐயோ, கூவத்துல முதலை இருக்கு, போனீங்கன்னா கடிச்சு வச்சிடும், ஆராய போகாது. இது திமுகவுடைய டிராமா. சர்க்கரை இருக்காது, சர்க்கரை இருந்த சாக்க கரையான் சாப்பிட்டு தொடர்ச்சியாக இதே டிராமாவை பண்ணி பண்ணி சர்க்காரிய கமிஷன்ல மாட்டி கையெழுத்து டிராமாவை மறுபடியும் திமுக எடுத்து 50 லட்சம் கையெழுத்து. அதனால திமுக உடன்பிறப்புகள் யாராச்சும் கேட்டுட்டு இருந்தா நான் சொல்ல விருப்பப்படுறேன். மோடி அவர்கள் ஒரு புது ஆர்டர் போட்டிருக்காங்க. தனியார் மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய பாதி சீட்டை அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய ஃபீஸ வாங்கணும்னு மோடி ஐயா ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா தமிழகத்துல போய் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதாவது மறுபடியும் சொல்லுகின்றேன், 50% அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரிக்கு என்ன ஃபீஸ்? வருஷத்துக்கு 13,000 ரூபாய். தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய 50% பாதி சீட்டுக்கு 13,000 தான் வாங்கணும். மிச்ச பாதி தான் நீ 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கணும். தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்தாம டிராமா பண்ணிட்டு எதற்காக போலி நீட் எதிர்ப்பு நாடகத்தை நீங்க போட்டுட்டு இருக்கீங்க? எதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் என்றால், சகோதர சகோதரிகளே, ஜெகத் ரட்சகன் ரைடுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. நீட் வந்த பிறகும் ஏதோ ஃப்ராடு பண்ணி 400 கோடி ரூபாய்க்கு சீட்டை வித்திருக்காங்க. நீட் வந்த பிறகு சீட்டை விற்க முடியாதுங்க. 2014 இருந்து சீட்டை விற்க முடியாது. ஆனா இந்த தம்பி 1.5 கோடி ரூபாய் கொடுத்து இப்ப சேர்ந்திருக்கிறான். அந்த தம்பி மைக்ல சொல்றான் 1.5 கோடி கொடுத்தேன். அதனால நீங்களாகவே வருமான வரித்துறையை வெத்தலை பாக்கு வச்சு நீங்க கூப்பிட்டா நான் என்ன பண்ண முடியும்? உடனே பிஜேபி மேல அண்ணாமலை மேல குற்றம் சுமத்துவாங்க. இவன் தான் போய் டெல்லியில போய் நோண்டி விட்டு கூட்டிட்டு வர்றான். நீங்க வெத்தலை பாக்கு வச்சு வாங்க வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னா நாங்க தடுக்கவா போறோம்?